நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது வந்து தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அல்லது திருமுட்டம் என்று பேர். இது வந்து ஒரு பெரிய கல் தூணு, ஸ்டோன் பில்லர் மேலே ஒரு ரதம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. 10 நாள் திருவிழா. வராக பெருமாள், ஆதி வராக பெருமாள் அல்லது பூவராக பெருமாள் உள்ள சாமிக்கு பேர். தேர் திருவிழா நடக்க போகுது. அதனால் அங்கே வந்து லாங்கில் வந்து தேர் சோடான நடந்துகிட்டு இருக்கு. இந்த இருக்கா பெரிய உயரமான தேர். இதில் வந்து ஒரு விசேஷமான ஒரு கோயில்னு வைங்களேன், கருடாழ்வார். இந்த பக்கம் வந்து சங்கு சக்கரம் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய சங்கு, கல் சங்கு. இந்த பக்கம் வந்தும் ஆஞ்சநேயர். 4 பக்கமும் ஒரு பெரிய கல் மேடை. இது அந்த பக்கம் சங்கு அம்சமாக, இந்த பக்கம் சக்கரம். இது ஒரு பெரிய கல் மேடை. கல் மேடையில் இருக்கக்கூடிய ஒரு கல் பில்லர், கல் மண்டபம், உயரமான கோவில் கோபுரம். திருவிழாவுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கணும். 2 நாள் தான் இருக்குது. சித்திரை தேரோட்டம் மிக பிரம்மாண்டமாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு திருத்தலத்துக்கு வந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. 2-3 நாட்களாக நாணயங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் எதுவும் பதிவு செய்யவில்லை. பதிவு செய்வதற்கு உரிய வாய்ப்புகள் அமையவில்லை. ஆகையால் இன்று வந்து நேற்று விருத்தாச்சலம் விருத்தகிரி ஈஸ்வரர், விருத்தாச்சல ஈஸ்வரர் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அதை பற்றி ஒரு பதிவு போடலாம்னு நினச்சேன். சரியாக வாய்ப்புகள் அமையலை. ஆனால் இன்றைக்கி எப்படி ஒரு பதிவு போடணும், நண்பர்களை பூரா வலைத்தளத்து மூலமாக சந்திச்சிடணும்னு சொல்லிட்டு வந்தேன். இது வந்து அருள்மிகு பூவராக சுவாமி திருக்கோயில் அல்லது ஆதி வராக சாமி. அம்புஜவல்லி தாயார் உள்ளே இருக்கார், சேனை முதலியாரும் உள்ளே இருக்கார். அருள்மிகு பூவராக சுவாமி திருக்கோவில் ஸ்ரீமுஷ்ணம் நகர் மற்றும் வடக்கு மற்றும் வட்டம், அதாவது ஸ்ரீமுஷ்ணம் வட்டம், ஸ்ரீமுஷ்ணம் நகர், கடலூர் மாவட்டம். இதெல்லாம் இந்த சாமிகளுடைய விவரங்கள். இது ஒரு சின்ன ஒரு விவரம். இந்த கோயிலோட சிறப்பு, பெருமாள் வராக அவதாரம் எடுத்து ரண்யாட்சகன் என்ற அசுரனை கொன்று பூமியை மீட்டு நிலை நிறுத்தி தானே தோன்றிய ஒரு சுயம்பு ஸ்தலம் ஆகும். இது தசாவதாரத்தில் 3வது அவதாரமான வராக அவதார ஸ்தலமாகும். இங்கு பெருமாள் சாலக்கிராமத்தால் ஆன, சாலக்கிராமம்னா அது ஒரு வகையான கல், சாலக்கிராமத்தால் ஆன சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். முதல் காலத்தில் பூஜையில் வந்து ஃபஸ்ட்டு பூஜை, முதல் காலத்தில் பெருமாளுக்கு விருப்பமான கோரைக்கிழங்கு, அதாவது முஸ்தாச்சூரணம் நைவேத்தியம் செய்யப்பட்டு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது. கோரைக்கிழங்குன்னு அவங்களுக்கு தெரியும், பூமிக்கு அடியில் இருக்கும். வராகர் வந்து அதை தோண்டி எடுப்பார். 2வது வந்து தானே தோன்றிய மூர்த்தியை கொண்ட தலங்கள் 8. இதில் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் 2வது இடத்தில் இருக்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம், 2வது ஸ்ரீமுஷ்ணம், 3வது திருப்பதி இதுக்கு அடுத்தது, 4வது வானமாமலை, 5வது சாலக்கிராமம், 6வது புஷ்கரம், 7வது நைமிசாரண்யம், 8வது பத்ரிகாசிரமம் ஆகும். திருக்கோயிலில் வாகன பூஜை செய்வதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் சந்தான பூஜை செய்திடவும் சிறப்பு பெற்ற ஸ்தலமாகும். குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து ஒரு சந்தான பூஜையை செஞ்சால் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த 4 தான் அந்த கல் தூணில் பதிச்சிருந்துச்சு. கருடாழ்வார், ஆஞ்சநேயர், சங்கு, சக்கரம், இது 4 தான் அந்த கல் தூணில் பொறிச்சிருந்துச்சு 4 திசைகள்லேயும். முக்கிய திருவிழா வந்து மாசி மகம் தீர்த்தவாரி பிரம்மோற்சவம் நடைபெறும். 2வது வந்து சித்திரை பெருவிழா 10 நாள் உற்சவம் நடைபெறும். இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படிக்கு திருக்கோவில் நிர்வாகம். ஒரு அருமையான ஸ்தலத்துக்கு வந்த ஒரு சந்தோஷம். நாங்கள் சைவமாக இருந்தாலும் சைவம் வேறு வைஷ்ணவம் வேறுன்னு சொல்லி பிரிக்கிறது இல்லை.
முருகா. பெரிய கல் கோபுரம். ஒவ்வொன்றிலும் ஒரு விதமான சிற்பங்கள், நாட்டிய சிற்பங்கள். கோவில் முழுவதும் சிற்பங்கள் தான். மிக உயரமான நிலை, பெரிய கதவு, இது எல்லாம் சிற்பங்கள் தான். ஒவ்வொரு ஸ்டேஜ் டு ஸ்டேஜ் சிற்பந்தான். மேலேயும் அதேமாரி தான். கோயிலுக்குள்ளே கேமராக்கள் அனுமதி இல்லை. அதோடு இத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.